டெங்கு பின்னால சுடலை ஒரு சமாதி இல்லத்துக்கு தண்ணி உடைச்சு விடுவீங்களா? சமாதி இடத்துக்கு தண்ணி உடைச்சினோம். அதாவது நானும் மரக்கறி வியாபாரம் தான் இருக்கிறோம். அங்க மார்க்கெட் கட்டி கொண்டிருக்கீங்க. நாங்க வரமாட்டோம். மார்க்கெட்டை கட்டி போட்டு இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல போட்டு மேல கொண்ட போட்டுட்டு பேருந்து நாங்க மேல சரியில்லைன்னு கீழே இறங்கி பேருந்து கோர்ட்ல இருந்து மேல போய் மேல வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல கொஞ்சம் குறைவா இருந்து பேருந்து மேல மார்க்கெட் நடக்கிற நேரத்துல எங்களே கேட்கல, வியாபாரிகளை கேட்கல. வர்த்தக சங்கம் அங்க அவை நடந்த மீட்டிங்ல தடை போட்டுருக்கு. இந்த மார்க்கெட் கட்டக்கூடாது, அது பொருத்தமான இடம் இல்லைன்னு சொல்லி செயலாளருக்கு அங்க வர்த்தக சங்கம் கொடுத்துருக்கு. ஒரு ஒரு வர்த்தக சங்கம் இருக்கு. என்ன அப்ப நீங்க என்ன செய்திருக்கணும்? வியாபாரிகளை கூப்பிட்டு இருக்கணும், வர்த்தக சங்கத்தை கூப்பிட்டு இருக்கணும், பொதுமக்களை கூப்பிட்டு இருக்கணும். மார்க்கெட் இங்க கட்ட போறோம், நீங்க என்ன மாதிரி ஒன்றே கேட்கலையே. பருத்திர பிரச்சனை இருந்த காலத்துல இருந்து பருத்திர மரக்கறி எத்தனை காலமா மாறி. அப்ப நீங்க யாரை கூப்பிட்டு கதைக்கணும்? மரக்கறி வியாபாரிகளை கூப்பிட்டு கதைக்கணும். ஒண்ணு கதைக்கல. நீங்க அரசியல் அங்க வந்து நிக்கிறீங்க. நீங்கள் வந்து கதைக்க வேண்டாம். என்ன இதுல 20 கோடி செலவழிச்சு இதுல வெளியில 20 கோடி செலவழிச்சு ஆட்ட பணம் உங்களோட பணம் கட்டி போட்டு சும்மா இருக்கு, ஒண்ணுமே இல்ல, மட்டுமில்ல. அப்ப நாங்க இப்படியான பொருத்தமற்ற தெரிவுகள் அரசியல் வந்து எங்களே விசரலாக்கி போட்டு போறீங்க, குட்டிச்சோராக்கி போட்டு போறீங்க. எங்களே வாகனத்தை விட்டுட்டு போக முடியுமோ? போயிடலாம். ரெண்டு பக்கம் சைக்கிள் நிற்கும், ஒரு ஆட்டோ இதால போயிடலாம், ஒரு கார் போயிடலாம். அப்ப இதுக்கு ஒரு குழு ஒன்று நியமிச்சு போட்டு ஆராய்ஞ்சு போட்டு என்ன செய்யறது? ஏனண்டா இந்த சந்தை கட்டைக்கு நாங்க இருக்கோம், எங்கட சங்கடம் இல்லை. அப்பைக்கு என்ன நடந்து இந்த மாதிரி கட்டு விட்டு அதை ஆராய வேண்டிய தேவை இருக்குது. இப்படியே பொருத்தமற்ற இடத்துலதான் பல சந்தைகள் கட்டி இருக்குது. மக்கள் பணத்தை கொண்டு 20 கோடிக்கு அங்க இது கொடிக்கு கட்டி கொடுத்து சும்மா இருக்குது. அப்ப இன்றைக்கு அதை கேட்கறது ஏனண்டா மக்கள் பணம். அப்ப இப்படியே எல்லாமே இப்படிதான் போய்கொண்டிருக்குது. நாங்கள் இதுக்கு முதல்ல பாடிவா கலந்தாளிச்சு செய்திருக்கணும். தந்தைட்டு ஏதாவது கட்டைக்குள்ள முந்தி இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் வந்திருக்கு, இதுக்கெல்லாம் சட்டத்துக்கு உடன்பட்டிருப்பேன் தானே. வந்ததுக்கு உண்மையிலே ஒரு மரியாதை ஏற்பாடு நடந்த நீங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் உங்களோட அரசாங்கம் தான் இருக்கு. இன்னைக்கு உங்களோட அரசாங்கம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான முன்னுதாரணங்களான விஷயம். இப்போ சந்திரசேகர் வந்து பார்த்து கொண்டு ஒரு 5 வியாபாரத்தை மட்டும் பதில். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சரியா வந்து எல்லாத்தையும் நீங்கள் பதில் உங்களுக்கு இது எப்படி செய்யும் உங்களுக்கு விளங்கிடுங்க. இது வந்து ஒரு கட்சியின் இது வந்து ஒரு கட்சியில பேசுறீங்க. இன்றைய தினம் பருத்தித்துறை சந்தைக்கு வந்து நான் கள விஜயம் செய்து மரக்கறி வியாபாரிகளுடன் கதைத்திருந்தேன். விருப்பமான ஒரு சிலரும் சொல்லியிருந்தார், ஆனால் பலரும் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள். உண்மையாகவே இதை ஆராய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இந்த சந்தை முன்னைய ஆட்சி காலத்தில் இந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே வந்தபோது அவர்கள் கூறுகிறார்கள் தங்களிடம் அனுமதி கேட்கவில்லை என்றும் கூறுகிறார்கள். அனுமதி கேட்காமல் இந்த சந்தை கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள். எங்களுக்கு முன்னைய இடம்தான் சிறந்தது என்றும் கூறுகிறார்கள். உண்மையாக இதை பரிசோதித்து எதிர்வரும் காலத்தில் இதற்கான உண்மைக்கு குரல் கொடுப்பதற்கு நான் ஆணித்தனமாக இருப்பேன். அந்த வகையில் கூறிய கடற்பாடு ஒன்று இருக்கிறது. இதில் பேருந்து வருவதில்லை. ஏனென்றால் பேருந்து நிலையம் அங்கே இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 மீட்டர் இஞ்சால் பேருந்து வருவதில்லை. அதனால் மரக்கறி வேண்டிவிட்டு கொண்டு செல்வது கடினமாக உள்ளது. இதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து இதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி எதிர்வரும் காலத்தில் பணிப்புரை வழங்குவேன். இந்த சந்தை யாரிடம் அனுமதியை பெற்று கட்டியதென்றும் ஆராய்வதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட 7 கோடிக்கு மேல் முடிந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். சந்தை கட்டும்போது
இங்கே இருக்கிற சந்தையில் வியாபாரம் செய்பவருடன் உங்களுக்கு இவ்வாறான சந்தை வருகிறது என்று கலந்தாலோசித்து அவர்களின் விருப்பத்துடன் இவ்வாறான சந்தைகளை கட்டியிருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் முரண்பாடுகள் வராது. எதிர்வருங்காலத்தில் எமது ஆட்சி காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையாகவே இங்கே இருக்கும் மரக்கறி வியாபாரிகளுடன் கலந்தாலோசித்து ஒவ்வொரு திட்டங்களும் செய்யும் போது மக்களுக்கிடையில் இவ்வாறான பிரச்சனை வராது. அதனால் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறு சந்தை கட்ட போகிறோம், உங்களுக்கு ஓகே வர்றதுக்கு என்னென்னா கீழே இருந்தால் நல்லது தான். உண்மையாகவே அதற்காக பேருந்து வசதிகளை செய்வதற்கான மாற்றேற்பாடுகளை செய்து இந்த பகுதியால் பேருந்து வந்து செல்வதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கான இந்த வீதிகளை அகழித்து இந்த சந்தையை உண்மையாகவே இந்த இடத்தை ஒரு சிட்டியாக டவுனாக மாற்றுவதற்கான நடவடிக்கையுடன் இதை ஏற்றிருந்தால் அவர்கள் இதை ஏற்றிருப்பார்கள். என்னடா அவர்களுக்கு வியாபாரம் வந்தால் வருமானம் வந்தால் வேறு போக விரும்ப மாட்டேன். வருமானத்தை வரக்கூடிய வகையில் அந்த நகர அபிவிருத்திகளை வடிவமைக்காதன் காரணமாக இவ்வாறான விளைவுகள் வருகிறது. எதிர்வருங்காலத்தில் இந்த இடத்தை உண்மையாகவே நான் நினைக்கிறேன் இந்த இடத்தையும் ஒரு நகரமாக மாற்றி ஒரு பேருந்துகள் வரக்கூடிய ஒரு நிலையமாக மாற்றும் போது இது இதைவிட இவர்கள் விருப்பத்துடன் இங்கே இருப்பார்கள் நம்புகிறேன். ஆனால் அவர்களுக்கு மாற்றேற்பாடாக செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. எதிர்காலத்தில் இதுக்கான அதிகாரியுடன் கதைத்து இங்கே வந்து கள ஆய்வு செய்து அதிகாரிகளை உண்மையாகவே இவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்ற பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள்